வணக்கம். இன்றைய மக்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். புதிய கல்விக் கொள்கை 2016 பாஜக தலைமையிலான மத்திய அரசு இதை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொள்கை வெளியிடலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்காக ஒரு வரைவு தேசிய கல்விக் கொள்கை இதற்கான வரைவு ஒன்று அண்மையில் MHRD வெப்சைட்டில் வெளியிடப்பட்டது. இந்த சம் இன்புட்ஸ் ஃபார் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2016 அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறது அண்மையில். இது முன்னாள் அமைச்சரவை செயலாளர் இருக்கக்கூடிய திரு TSR சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு 5 கொண்ட குழு இதை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றது. இதில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம், யார் வேணாலும் அதற்கான சஜஷன்ஸ் சொல்லலாம், இன்புட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு 16 ஆகஸ்ட் 2016 வரைக்கும் ஒரு கால அவகாசத்தினை கொடுத்திருக்கின்றது, காலக்கெடு கொடுத்திருக்கின்றது. இதில் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. பலதரப்பட்ட அதாவது இதற்கான தேவைகள் என்று பார்க்கின்ற போது ஒரு டெட் தேர்வின் மூலமாக மத்திய அமைச்சரவை முடிவு செய்யும், லெக்சரர்ஸ் நிர்ணயம் செய்கின்ற பங்கு, அதே போல் உழைப்பதற்கான ஒரு வழி, இது போன்ற பல அம்சங்கள் இதில் இருக்கின்றது. பல அம்சங்களை நிராகரிக்கவும் செய்ய முடிகின்றது என்கின்ற கோரிக்கைகள் பலதரப்பட்ட மக்களிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதற்கு நிறைய தருணங்களில் நிறைய இடங்களில் இதற்கு வேண்டாம் இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிற கூட அந்த அளவுக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கு நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கொள்கையின் அடிப்படையில் மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய தேசிய கல்விக் கொள்கையை திட்டமிட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் மக்களிடம் கருத்தறிவு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. பிளாக் லெவலில், வில்லேஜ் லெவலில், பஞ்சாயத்து லெவலில் பல இடங்களில் இந்த கருத்தறிவு கூட்டம் நடந்திருக்கு. 29,000க்கும் மேற்பட்ட வெப் யூசர்ஸ், அதாவது யாரெல்லாம் இந்த கணினி மூலியமாக மக்கள் சென்றடைய முடியுமோ அவர்களுக்கு 29,000க்கும் மேற்பட்டவர்களும் கருத்தறிவு கேட்டிருக்கின்றது. இந்த கருத்தறிவு கேட்டதன் மூலியமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒரு நிலையான கல்விக் கொள்கையாக மாற்றுவதற்கான ஆவணங்கள் செய்திருக்கின்றது. நாம் இன்று விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான ஒரு வரைவு வந்திருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா இல்லையா? இதற்காக நம்முடைய 2 ஆளுமைகள் இணைகிறார்கள். ஒன்று சமூக ஆர்வலர் மற்றும் ஜெய்சக்தி ராஜகுருகுலத்தின் தாளாளர் இருக்கக்கூடிய திரு KL தெய்வசிகாமணி அவர்கள். வணக்கம். அதே போல கல்வியாளர், இயக்குனர், CBIAS அகாடமியுடைய இயக்குனராக கூடிய திரு அரங்ககோபால், டாக்டர் அரங்ககோபால். வணக்கம். திரு கல்வியாளர் அவர்கிட்ட அரங்ககோபால் அவர்கிட்ட ஆரம்பிக்கலாம். பொதுவாக ஒரு கல்விக் கொள்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், 30 வருடத்திற்கு முன்னாடியாக இந்த கல்விக் கொள்கை நிர்ணயப்படுது. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது, மும்மொழி பாடத்திட்டம் உருவாக்க சொல்லப்பட்டது. பல திட்டங்கள் அது பல செயல் வடிவம் பெறாமல் போனது. இப்பொழுது இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்காக நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வரைவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நாமும் மக்களும் யார் வேணால் அதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு, சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கொள்கைகளை இதில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? லோட்டஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது கல்வி கொள்கையில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையே நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ராஜீவ்காந்தி 86 அறிவித்தாங்க, அது ஒரு புதிய கல்விக் கொள்கை தான். அதில் நல்ல விஷயங்கள் நிறையா இருந்தது. அது செயல்பட முடியாமல் சில காரணங்கள் போயிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் கொண்டு வரணும், அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸ், அதாவது அதில் இருக்கிற தவிர்க்க வேண்டியெல்லாம் தவிர்த்துட்டு புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நல்ல நம்ம சுப்பிரமணிய தலைமையில் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி வந்திருக்கு. அதில் பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொன்னால் முதல்ல நம்ம சத்துணவுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா குழந்தைய படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கணும். அதனால் விவேகானந்தர் கூட சொல்லுவார், அதாவது வயிற்றுக்கு நிறையலைன்னா படிக்க மாட்டான். அதனால தலைவர் காமராஜர் பண்ணாங்க. காமராஜர் சத்துணவு கொண்டு வந்தது வெளிநாட்டு உதவி நல்ல விஷயம். காமராஜர் அவர்களுக்கு முன்னாலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சத்துணவு கொடுத்தாங்க. அவர் ஒரு அருமையான கருத்து சொன்னாங்க. கல்வி பற்றி சொல்லுகிற போது பள்ளிக்கூடங்கள் சமூகத்தினுடைய இதயம்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடங்கள் சமூகத்தின் இதயம். அந்த இதயமாக இந்த கல்விக் கொள்கைகள் எல்லாமே வெறும் ஆணை போட்டால் வராது, ஆணைகளால் எந்த வெற்றியும் கிடைக்காது. இந்த இதயமாக செயல்படக்கூடிய பள்ளிகள் இந்த கல்வி கொள்கைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றனவா அப்படின்னு பார்த்தா நம்ம பாராட்டத்தக்க விஷயங்கள் பல இருக்குங்க. ஒன்று சத்துணவு பிரைமரி இதிலேருந்து ஹையர் செகண்டரி லெவலில் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ரெண்டாவது ஆசிரியர்கள். இந்த வகுப்பறை இருக்குது இல்லைங்களா, இந்த வகுப்பறை நம்முடைய வகுப்பறையாக இல்லை, இது ஆங்கிலேயர்கள் நம்ம கொடுத்த வகுப்பறை. அதை நம்முடைய வகுப்பறையாக நம்முடைய சமூகத்துக்கேற்ற மாணவர்களுக்கேற்ற வகுப்பறையாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த கல்வி விவேகானந்தர் சொல்கிற மாதிரி அது மேன் மேக்கிங் எஜுகேஷனாக இருக்கணும். மூளையை வலுப்படுத்துகிற கல்வியாக இருக்காமல் இதயத்தையும் விசாலப்படுத்துகிற கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல விஷயம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக பாராட்டின விஷயம் தான். குறிப்பாக திரு தெய்வசிகாமணி அவர்கள்ட்ட கேட்கலான்னு
இந்த வரைவு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைவு ஒரு தேசிய கல்விக் கொள்கைக்கான வகுப்பதற்கு ஒரு வரைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ப்ரீஆம்பிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த வரைவை வந்து இந்த ஒரு குழுவை கல்வியாளர்கள் கொண்டு அதை சரி செஞ்சிருக்கணும், அல்லது ஒரு கல்வியாளரை தலைமையாக கொண்டு அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு நிர்பந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் போடப்பட்டிருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய 5 பேர்கள் கொண்ட ஒரு குழு இதை நிர்ணயித்திருக்கிறது. இதைவே நாம் ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது இன்னும் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்? இந்த கல்வியாளர்கள் முடிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த வரையறை அதில் வந்து மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கான கருத்துரைகளை நாம் எல்லாருமே கொடுக்கலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கல்வி என்பது ஒரு அரசியலுக்கான களமாக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில், கல்வி முன்னேற்றத்தில் மிகப்பெரிய தடங்களாக இருந்ததே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கல்வியை வந்து ஒரு அரசியலாக பயன்படுத்தி மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்தியாவில் வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டமானது மெக்காலே கல்வி திட்டம். இந்த திட்டம் வந்து ஒரு பெரும் எழுத்தர்களை உருவாக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இங்கே சிறந்த கல்வியாளர்கள், சிறந்த சிந்தனையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. தமிழ் எடுத்துட்டிங்கன்னா திருமூலர், ஔவையார், திருவள்ளுவர், அதற்கு பின்னாடி நாயன்மார்கள், இப்படி பல பேரும் இலக்கியங்களின் மூலமாக, ஆன்மீக சிந்தனைகளின் மூலமாக, அறிவியல் சிந்தனைகளின் மூலமாக உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்தவர்கள் நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள். இன்றைக்கு அணுவை பற்றி இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வை பாட்டி, ஔவையார் அவர்கள், அவ்வை தாய் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கும் அப்பாலாய் என்று. எந்த விதமான விஞ்ஞான முன்னேற்றங்களும் இல்லாத 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவியல் நுட்பங்களை உலகத்திற்கு கொடுத்த நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கல்வி இருந்தது. நம்முடைய நாட்டிலே தான் நாலந்தா பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களை திசை திருப்பி மாணவர்களுடைய கல்வியை கேடு விளைவிக்கக்கூடிய சூழலிலே தான் இன்றைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் இதை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியாளர்கள் முடிவு செய்வதற்கு, இந்த நாட்டிற்கு வழிகாட்டுவதற்கு, இந்த நாட்டின் மக்களின் மேல், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் மேல் அக்கறை கொண்டவர்களை அதற்கு பொறுப்பானவர்களாக நாம் நியமிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் இந்த கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளிலே என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலிலே கல்விக்கூடங்களிலே ஒரு 40-50% அந்த கல்வி கூடங்கள் தேர்ச்சி பெற்றாலே அது மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற பள்ளியாக ஒரு காலத்திலே கூறிக்கொண்டிருந்தோம். அதற்கு பின்னாலே தனியார் பள்ளிகள் வந்தது, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் வந்தது, இன்றைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் வந்திருக்கிறது. இன்றைக்கு 100% மாணவர்களை தேர்வு செய்வது என்பது ஒரு சர்வசாதாரண விஷயம். அதிகபட்சமான பள்ளிகளிலே இன்றைக்கு 100% மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்கிறோம். ஆனால் அந்த 100% தேர்ச்சி பெறக்கூடிய பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. கடந்த 10 ஆண்டுகளிலே அதிகபட்சமாக முதல் 10 இடங்களிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான இப்போ நீங்க சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன சரியா புரிஞ்சுக்க அப்படின்னா, முழுமையாக வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு கல்வி உருவாக்கப்படவில்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய கல்வி திட்டமானது மாணவர்களுக்கு சரியான பாதையை கொடுக்கக்கூடிய கல்வி திட்டமாக இல்லை. அதுக்காக தான் இப்ப இந்த டிராஃப்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நிலையிலும் தரம் மிக்கதும் வாழ்நாள் முழுவதற்குமான கற்றல் வாய்ப்பினை வழங்குமான ஒரு கல்வி கொள்கையை தான் அமைப்பினை உறுதி செய்தல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. மாரல் எஜுகேஷன் ஐயா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டே இருந்துங்க. இது எப்போ கல்வி வந்து தனியார்கிட்ட, அதாவது அரசாங்கத்துக்கு தனியார்கிட்ட போச்சோ அப்புறம் தான் மொராலிட்டி போயிடுச்சு. இல்லை, இப்போ இன்னைக்கு முழுவதுமாக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக அரசே வந்து எல்லா செலவையும் ஏற்று நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம், நம்ம 1986 வந்து மும்மொழி மாடல், அது மும்மொழி கற்றல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தது. மாடல் அதுபடி வந்து நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் மும்மொழி திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 2 லாங்குவேஜ் கம்பல்சரி, ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். அதை தவிர வேற எந்த பிராந்திய மொழிகளிலோ அல்லது வந்து அந்த மாநிலத்தினுடைய மொழிகளோ நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், மாநிலத்தினுடைய மொழியை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தது. பல்வேறு காரணத்துக்காக அது வந்து செயல்படுத்த முடியாமல் போனது. இப்பொழுது நாம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவது சரியானதாக இருக்கின்றோமா?
ஒரு மொழி கற்றுக்கொள்வது என்பது நல்ல விஷயம்தான். ஆனால் அது எப்படி எந்த நோக்கத்தோடு செய்கிறாங்க, அவங்களுக்கு அதில் என்ன லாபம் அப்படின்லாம் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த திட்டம் வந்து குறிப்பாக இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இவங்க இதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும் கேரளத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களாகவும் சரி அல்லது ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய மாணவர்களாகவும் சரி பெரும்பாலும் ஹிந்தியை வந்து பரிச்சயமாக ரொம்ப எளிதாக கையாளக்கூடியதாக இருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு விடயம்தான். இப்போ நமக்கு மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்டது பிறகு மொழி எதிர்ப்பு நமக்கு வந்து உருவாக்கப்பட்டது. ஹிந்தி திணிப்பு நாம் வந்து கண்டிப்பாக அதை எதிர்த்தார்கள் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து தமிழ் மொழியை முறையாக கற்றது அல்லது வந்து சரியாக பயன்படுத்துவது, சரியாக பாடமாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அதில் எதுவும் பிழை இருக்கிறதா அல்லது வந்து மாறுதலுக்கு உட்படுத்தப்பட பிழை இல்லைங்க. அதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு பொது அபிப்பிராயம் என்னென்னா ஹிந்தியை வந்து கட்டாயமாக திணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. அதுலேயும் அரசியல் இருக்குது, திணிக்கிறது செய்கிறது இருக்குது. இங்கே வந்து அவங்க எதிர்த்தாகணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லாமல் மொழி என்பது ஒரு அறிவு, ஒரு மொழி. தாய்மொழியில் தமிழ் மாத்திரம் தாய்மொழியில் கல்வி என்பது மிக சிறந்த விஷயம். அதுவே நம்ம சரியாக பண்ணலை. நான் வந்து ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி போட்டு தாய்மொழியில் கல்வி கொடுத்துருக்கோம்னா அதுவும் கிடையாது. அது ஒரு பெரிய இதாக போச்சு. அதனால் ஒரு மொழி படிப்பது ஒன்று தப்பு கிடையாது. ஆனால் கட்டாயப்படுத்தாமல் அவனுடைய வாய்ப்புக்கு மாணவனுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி விட்டோம்னா நல்லது தான். எந்த மொழியும் படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம், எது வேணால் படிக்கலாம். ஆனால் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்கிறதுனாலே இது சேஃபனைசேஷன், இது வந்து ஒரு காவி மையப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறது நல்ல கருத்து கிடையாது. திரு தெய்வசிவாமணி அவர்கள்ட்ட நம்ம கேட்கலாம். நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர் இருக்கீங்க, அதே சமயம் வந்து ஒரு பள்ளியினுடைய தாளாளராக இருக்கிறீர்கள். ஒரு மாணவனுக்கு ஒரு மொழியின் மேல் வந்து எந்த அளவுக்கு அன்பு இருக்குங்கிறத வந்து நம்ம எந்த முறையில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். நிச்சயமாக அதில் நமக்கு மாற்றம் இருக்காது. இல்லை, ஒரு சின்ன கருத்து. அதாவது ஒரு சப்ஜெக்டில் ஆர்வம் வரோன்னா ஒன்று வாத்தியார் பையனுக்கு வாத்தியார் பிடிக்கணும். அப்புறம் சிறப்பாக அவர் வந்து பாடமாக நடத்தாமல் ஒன்று பாடம் சிறப்பாக நடத்தணும். வாழ்க்கையை ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். குறிப்பாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு கல்வி கொள்கை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனாக உருவாக்க இருக்கணும். அதாவது அவர்களுடைய பொருளாதார ஈட்டலை தாண்டி இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் வந்து குறிப்பாக ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் இந்த வரைவு இருக்கிறதாக எதிர்கட்சிகள். அதில் ஒரு விவேகானந்தருடைய கருத்து அருமையான கருத்துங்க. கல்வி என்பது மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கிற மேன்மையை வெளிக்கொண்டுகிற விஷயமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மேன்மை அது எதுவாக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் பெரும் பொருளாதார விலங்கு மாதிரி மனுஷன் நடத்துறது தான் வந்துடக்கூடாதுங்கிறது அந்த கவனங்கள் இருக்குது. இந்த கல்வி பாலிசி அந்த கவனங்கள் இருக்கு. நம்ம திரு தெய்வசிகவன் அவர்கள்ட்ட நம்ம கேட்கலாம். என்னென்னா, நீங்கள் ஒரு பள்ளியினுடைய தாளாளராகவும் இருக்கிறீர்கள். இப்போ என்னென்னா, இது போல இப்போ நம்ம வரைவில் இருக்கக்கூடிய அடிப்படையில் சமஸ்கிருதத்தை கண்டிப்பாக நான் வந்து யூனிவர்சிட்டிஸில் அதுக்கு வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு முழுமையான விரிவான ஒரு திட்டம் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இதை வந்து கடுமையாக பல இடங்களில் பல பேர் எதிர்த்திருக்கிறார்கள். இதை எப்படி நாம் பார்ப்பது, எந்த வகையில் இதை ஏற்றுக்கொள்வது? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சில அரசியல்வாதிகள் வந்து இதை வந்து ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து எந்த விதமான உண்மையும் இல்லை. அதில் மாற்றங்கள் தேவைன்னு இவங்க நினச்சாங்கன்னா அது மாற்றத்திற்கான கருத்துக்களை இவங்க பரிந்துரை செய்யலாம். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படின்னு யார் போராடினாங்களோ அவங்களுடைய குழந்தைகள்லாம் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ தாய்மொழியில் கல்வி கற்க உரிய வாய்ப்பையும் நடவடிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? இல்லை, தாய்மொழியில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அவங்க யார் தடையாக இல்லையே. அது வந்து மாநில அரசனுடைய முடிவு. இப்போ நீங்கள் வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடாது. கல்வி அப்படிங்கிற இந்த அடிப்படை வந்து மாநில வரைவு திட்டத்திலிருந்து உங்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டத்துக்கு வந்து போயிடுச்சு. இப்போ அதனால என்னன்னா, மத்திய அரசினுடைய அதிகபட்சமான திணிப்பு இங்கே இருக்கிறதாக எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதில் ஒரு அம்சமாகத்தான் இந்த சமஸ்கிருதத்தை நாம் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதா இல்லையா? அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து இந்த கல்வி வரைவு திட்டத்தில் தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடாது, மாநில மொழிகள் கற்றுக் கொடுக்கக்கூடாது, ஹிந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எந்த இடத்துலையுமே அவங்க இல்லை. இது வந்து இவங்க தாய்மொழியிலும் வட்டார மொழியில அவங்க படிக்கலாம், அதுக்கான நிலைமைகளை ஏற்படுத்திக்கலாம், அதுக்கான கல்வி திட்டங்களை கொண்டு வரதுலையா எந்த விதமான அவங்க வந்து நிர்பந்தமோ அதனுடைய கட்டுப்பாடுகளை. ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நீங்கள் பேசிட்டு அனைத்து மாநிலங்களும் அதாவது தாய்மொழியோ அல்லது அந்த வட்டார மொழியை பயிற்றுவிக்கலாம், 5ஆம் வகுப்பு வரை கல்வி வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த 5ஆம் வகுப்புக்கு மேலே போகும்போது என்னென்னா, ஆங்கிலம் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கிறதுனால அதையும் நாம் பயன்படுத்த வேண்டும். உலக அளவிலான அறிவை பெறுவதற்கு இந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், அதனால் இதை ஆங்கில மொழி வாசிக்கும் ஆளுமை பெறவும் நாம் வந்து இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்வது. இப்போ நீங்கள் ஜெர்மன்காரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெர்மனில் வந்து கண்டிப்பாக அவன் எந்த லாங்குவேஜ் PhD வரைக்கும் பண்ணால் கூட அவன் வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நாம் ஏன் அதே போல ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியவில்லை? இது மாநிலத்திலிருந்து கைவிட்டு போனதுன்னு ஒரு காரணமாக இல்லை. இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்லேயே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து தமிழகத்தை சார்ந்தவங்க தான் அதிகமானவங்க இருந்தாங்க, திறமையான அதிகாரிகள் இருந்தாங்க. எப்போ இங்கே வந்து ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்களை
இங்கே தமிழ்நாட்டில் நிர்பந்திச்சாங்களோ அதிலிருந்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக மத்திய அரசில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கையே குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு கல்வி என்பது வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கிறது. அது ஒரு பொருளாதார சூழலுக்கு மிக அவசியமாக இருக்கிறது, நிர்வாகத்திற்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட கல்விகள் இன்றைக்கு சமுதாயத்திலே என்ன சாதித்து இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு படித்து வரக்கூடிய மாணவர்கள், நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல, இன்றைக்கு 100% வெற்றி பெறக்கூடிய பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறோம், அதற்கான கல்வியை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையிலே என்ன சாதித்திருக்கிறார்கள்? இன்ஜினியர் ஆகியிருக்கிறார்கள், டாக்டர்கள் ஆகியிருக்கிறார்கள், பெரிய நிர்வாக பொறியாளர்களாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் நல்ல மனிதர்களாகி இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. அந்த நடைமுறைக்கு எது தடைன்னு நினைக்கிறீங்க? நீ கல்விக் கொள்கைகளா அல்ல வேற என்ன சூழல் நல்ல மனிதர்கள் உருவாகலாங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு தடையாக இருப்போம் எதை, இந்த கல்விக்கொள்ளை அதெல்லாம் எப்படி தகர்க்கும்? இல்லை, இப்போது எனக்கு ஒரு கூட இப்போ நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, பொதுவாக நாம் வந்து நம்முடைய பாடத்திட்டத்தை இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கின்றோம் அப்படின்னு நீங்கள் ஒரு அடிப்படை கருத்து சொல்லுங்க. இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு எதிர்ப்பு இருந்தால், ஒரு பேரண்ட்ஸ் நம்ம கேட்கும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினா பரவாயில்ல அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது நமக்கு தெரியும் சர்வசிக்ஷா அபியான் வந்ததுக்கப்புறம் வந்து லேர்னிங் த்ரூ ஆக்ஷன் சொல்லின்னு சொல்கிறோம், செயல்வழி கற்றல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும்போது மேல் படிப்பு படிப்பதற்கும் அந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை தீட்டினால் சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வரது அவசியம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த கல்வி திட்டத்தையும் முழுமையாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை முழுமையான அந்த அவனுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் மாற்றக்கூடிய கல்வி திட்டமாக மாற்றணும். இன்னைக்கு வந்து கல்வியில் நிறையா வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து படித்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, கல்வியாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இன்ஜினியர்கள், டாக்டர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் 62 கோடி பேர் வந்து இன்றைக்கி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, நம்ம மருத்துவர்கள் வளர்ந்துருக்கிறாங்க, நிறைய மனிதர்கள் படித்த மனிதர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் இந்த படித்த மனிதர்கள் 62 கோடி பேர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளாக மாறி இருக்கிறாங்க. எங்கே லிங்க் பண்ணுற அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு மனிதனை ஆரோக்கியமாகவோ அல்லது அந்த மனிதனை அவன் பொருளாதார ரீதியிலே ஒரு வளமக்க மனிதனாகவோ அல்லது சமுதாயத்துக்கு பயனுள்ள மனிதனாகவோ மாற்றக்கூடிய கல்வி இன்றைக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை ஐயா வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், இப்படி தன்னம்பிக்கை உள்ளவனாக வரணும், சமூக பார்வை உள்ளவனாக வரணும், மூணாவது அறிவியல் நோக்கம் இருக்கணும், ஆராய்ச்சி கண்ணோட்டம் மூலமானாலும் நம்ம தயாரிக்கணும். இல்லை, இப்போ பிரச்சனைகளுக்கு வந்து பொதுவாக ஒரு கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நீங்கள் ஒரு கல்வியாளராக இருக்கிறீர்கள். இப்போ நம்ம வந்து நிறைய ஐஏஎஸ் மாணவர்கள் தமிழகத்திலேருந்து ஆஸ்பிரண்ட்டாக வர்றாங்க பார்க்குறோம். நீங்களும் ஒரு அகாடமி வச்சுருக்கீங்க பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த தமிழ் வழி கற்றல் அப்படிங்கிற அடிப்படையிலான இருக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டால், இந்த தேவை நாம் அந்த அளவுக்கு போகிறதுக்கான ஒரு உறுதுணையாக இது இருக்கிறதா? கண்டிப்பாக. தமிழ் வழி கல்வி இந்த இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ அண்மை காலங்களில் ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய பேர் தாய்மொழியில் தமிழ் எழுதி பாஸ் பண்ணி வர்றாங்க. அதில் என்ன ஒரு பலம்னா, ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது அவங்களுக்கு, முழுமையாக கற்றுக்கிறாங்க. தமிழ் மொழியில் படிக்கும்போது அப்புறம் ஆங்கிலத்தை கற்றுக்கிறாங்க. என்னுடைய தாய்மொழியில் நான் படிப்பது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து என்னுடைய எண்ணங்களை நான் வந்து எளிதாக நான் பிரதிபலிக்க முடிகிறது அப்படிங்கிறது நிச்சயமா. அப்போ நம்ம இலக்கியங்கள் இருக்குது, நமக்கு மொழி நம்ம இலக்கியம் அது நம்முடைய பெரிய விஷயம். இப்போ சில பேர் கேட்பாங்க, திருக்குறள் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு. நான் சொல்கிறது, வேலை கிடைக்குமோ இல்லையோ, வேலையை சரியாக சிறப்பாக செய்வதற்கு, மேன்மையாக செய்வதற்கு திருக்குறள் பயன்படும், வழி கிடைக்கும். அதுதான் அப்படி தான் பார்க்கணும். சொல்லுங்கள். நீங்கள் வந்து கல்வியில் வந்து முதல்ல இந்த கல்வி திட்டங்கள் வந்து எந்த நிர்பந்தங்களும் இருக்கக்கூடாது. நீ இந்த மொழி தான் படிக்கணும், நீ இந்த மொழி படிக்கக்கூடாது, அந்த மாதிரி நிர்பந்தங்கள் வந்து தேவையே இல்லை. அது மாணவர்கள், அது அந்த பெற்றோர்கள் அவர்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம். அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் அவங்க வந்து சுயமாக கல்விகளை போதிக்கிறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு இந்த நாட்டில் கொடுக்கணும். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து இல்லை, நீங்கள் வாய்ப்பு கிடையாதுன்னு நீங்கள் ஒட்டுமொத்தமாக மறுக்கிறது எனக்கு செந்தளவுக்கு சரியும் தெரியல. இப்போ நாம முன்னாடி இருந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஏரோநாட்டிக்கல் காலேஜ் வேணால் நம்ம ஆரம்பிக்க முடியுது, ஒரு நர்சிங் காலேஜ் வேணால் ஆரம்பிக்க முடியுது, ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு MBAக்குன்னு சொல்லி ஒரு காலேஜ் ஆரம்பிக்க முடியும். இந்த அளவுக்கு அது வந்து மல்டி டைமென்ஷனலாக அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி நம்ம ஏதோ ஒரு துறை சார்ந்த நம்ம படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நம்முடைய இடங்களிலே அவைலபிளாக இருக்குது. நம்ம நெட்டில் வந்துருச்சு, பல விஷயம் நெட்டில் வந்து பார்க்க முடிகிறது. இல்லை, இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதன் பயன்படுத்தக்கூடிய, ஒரு சாதாரண மாணவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குதாங்கிறத நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு வந்து அரசாங்கங்கள் வந்து எதை வந்து கொடுக்கணுமோ அதை அவங்க அரசாங்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை.
இது வந்து தனியார்கள் செயல்படுறாங்கன்னா, இன்றைக்கி பள்ளிகளையே எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி தனியார் பள்ளிகளில் தான் ஏன் அதிக மாணவர்களை சேர்த்துறதுக்கு விரும்புகிறாங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க கூட ஏன் தனியார் பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்போ தீர்வுகளாக சொன்னோம்னா மன்னிக்கணும், தீர்வுகளாக சொன்னோம்னா அரசு இன்னும் கொஞ்சம் கல்வி இப்போ நிறுவனங்களை அரசு நடத்தணும் இல்லைங்களா. அது கொஞ்சம் அது நடந்ததுன்னா பல விஷயம் எல்லாருக்கும் அது எத்தும், இல்லை எல்லா வசதிகளும் எத்தும். அரசு செயல்படுத்தக்கூடிய எல்லா விதங்களிலும் அரசாங்க அலுவலகம் நமக்கு வேண்டும், அரசாங்க துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் நமக்கு வேண்டும். ஆனால் அரசாங்க பள்ளிகள் மட்டும் நமக்கு வேண்டாங்கிற நிராகரிக்கிறது வந்து எந்த விதத்தில் சரி? நான் ஒரு கருத்து என்னன்னாங்க, பள்ளி அரசாங்க பள்ளிகள் சிறப்பாக இருக்குது. என்ன சிறப்பு வாத்தியாரையும் பார்க்கணும், வாத்தியாரையும் நம்ம ஒட்டுமொத்த குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு சிரமம் என்னென்னா ஸ்ட்ரென்த்துங்க. ஒரு 30:1 வச்சுக்கலாம், பிரமாதமாக பண்ணிடலாம். இப்போ நிறைய அரசு பள்ளிகள் நாங்கள் பார்க்குறோம், எல்லாம் வாத்தியார் தியாகமான பயணம் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த்து தான் ப்ராப்ளம். ஒரு 30:1 30 மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா அரசாங்க பள்ளிகள் பிரமாதமாக வந்துடும். இல்லை, இப்போ ஒரு பொதுவாக இந்த வரைவோலையிலும் கொடுத்துருக்க அடிப்படையில் கூட பார்த்தா தரமும் அதுக்காக அந்த பொருத்தமும் உடைய கல்வியை ஊட்டுதல், பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் வேலை வாய்ப்பிற்கான வேலை வாய்ப்பினை பெருக்குதல் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குது. இது வந்து நாம் இதை கூட சில சமயத்தில் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். மீண்டும் திராவிட கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் சொல்கிற போது மீண்டும் இந்த திட்டங்கள் வந்து குலவழி கல்வியை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். இது வந்து ஒரு கருணாநிதி கலைஞர் இதற்கான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாருன்னா, இவங்க ஏற்கனவே இது பற்றி அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலிமா அவங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியலுக்காக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இதை பயன்படுத்தலாம். அது வந்து இது வந்து நம்ம பொதுவாக இது அரசியலாக மட்டும்தான் இதை பார்க்க வேண்டுமா, அல்லது வந்து இதை அதை தாண்டி இருக்கக்கூடிய அணுகுமுறையை நாம் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறத இருக்குதா இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க, அதாவது குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்து அவர் நல்ல நோக்கத்தில் கொண்டு வந்தார். அந்த பேர் தான் தவறாக போச்சு, அதுக்கு எடுத்து போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் தெரியாது, படிப்பிலே அறிவில்லை, சப்ஜெக்டில் ஸ்கில் இல்லை, ஏதாவது தொழில் தெரியுமானா அதுவும் இல்லாமல் மறுபடியும் ஒரு காலையில் படித்தோம்னா மத்தியானம் ஒரு தொழில், ஏதோ ஒரு தொழில், அதில் வந்து ஒகேஷனல் தெரிஞ்சுக்க தப்பு கிடையாது இல்லைங்களா. அது இந்த புதிய கல்வி திட்டத்தில் கொஞ்சம் கொண்டு வராங்க, சிறப்பாக கொண்டு வராது. தொழில் வேணும் இல்லைங்க. இன்றைக்கி மாணவர்களுக்கு படிக்கிற போதே தொழிலுக்கான வாய்ப்புக்கு அதுக்கான அறிவு அவனுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அவன் வந்து வாழ்க்கையில் அவன் வெற்றி அடைய முடியும். அவனுக்கு முதல் வந்து அவனை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, அவன் தொழில் செய்வதற்கான வாய்ப்பு, இந்த சமுதாயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எல்லாமே அவனுக்கு படிக்கிற போதே கிடைக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் நிறையா பள்ளிகளில் ஆசிரியர்களை மாணவர்கள் தாக்குறது, மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறது, பள்ளிகள்லேயே பாலியல் வன்முறைகள், இந்த மாதிரியான சீர்கேடுகள் ஏன் ஏற்படுது? இன்றைக்கி நம்ம கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம், இன்றைக்கி நம்ம வந்து முற்போக்கான கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு ஒழுக்கக்கேடான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நாம் யோசிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி நடைமுறைகள் வந்து சரியான மாணவர்களை உருவாக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அது இல்லை. அந்த சரியான மாணவர்களை, திறமையான மாணவர்களை, ஒழுக்கமான மாணவர்களை, பண்புள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கான கல்வியைத்தான் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இந்த கல்வி திட்டத்திலே இருப்பதாக நான் உணர முடிகிறது. இப்போ நம்ம வந்து பார்த்தோம், இப்போ பொதுவாக ஒரு ஆசிரியரை நியமனம் செய்வதற்கு வந்து டிஇடி டெட் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மத்திய அரசின் கீழ் இருப்பதை வந்து மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும், அல்லது மாநில அரசையை பார்த்து இந்த கல்விக் கொள்கையை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு மாற்றம் இருப்பதாக? இப்போ இந்த டிஇடி எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா பிஎட், முதல்ல பிஎட் 10 மாதம் 1 வருஷம் தான், இப்போ 2 வருஷம் கோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா சொன்னோம்னா பிஎட் வந்து ஒரு 2 மாதத்தில் படிச்சிடலாம், அந்த சிலபஸ் அவ்வளோதான் இருக்கும். வேணால் அதிகபட்சம் 1 வருஷம். இப்போ 2 வருஷம்னு சொன்னால் நிறைய பிஎட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் பிரின்சிபல்லாம் நானே பார்க்குறேன், 2 வருஷத்துக்கு பாடமே இல்லைங்க, என்ன ஒன்றுனே தெரில அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2 வருஷம் படித்ததுக்கப்புறம் மறுபடியும் டிஇடி தேர்வுனா இந்த தமிழ்நாட்டில் 4 வருஷமாக தேர்வு வைக்கல. அப்போ என்ன படித்து என்ன பிரயோஜனம் இல்லைங்க, அப்செட் ஆயிடுவாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், சஜஷன் என்னென்னு சொன்னால், குறையே சொல்லக்கூடாது இல்லைங்களா. சஜஷன் என்னென்னு சொன்னால், இந்த டிஇடி தேர்வுக்கு பதிலாக காலேஜில் ஒரு பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு பிஎட், அதுக்கான சப்ஜெக்ட் அவ்வளோதான் இருக்கும், சைக்காலஜி ப்ளஸ் அதை சார்ந்த மாரல் எஜுகேஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபைனல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வாத்தியார் வேலைக்குள்ளவும் அதில் போகிறாங்க. அப்போ என்ன எக்ஸாம் வைக்கலாம், டிஇடி எக்ஸாம் வைக்கலாம். 2 இயர்ஸ் பிஎஸ்சி 3 வருஷம் படிச்சுட்டு, அப்புறம் பிஎட் 2 இயர்ஸ் படிச்சுட்டு, அப்புறம் டெட் படிச்சுட்டுங்கிறது வந்து அவங்களுக்கே அந்த ஆசிரியர் பணி மீதே ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும். இப்படி ஆயிடக்கூடாது இல்லைங்களா. அந்த ஃப்ரெஷ்ஷாக வரும்போது தான் அவங்கள நம்ம கொண்டு வந்துடணும், வாத்தியாரை கொண்டு வந்துடும். தெய்வசிகமை மட்டும் நம்ம நிறைவு கருத்தை கேட்க விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த வரைவின் மூலமாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய நலத்திட்டம் இந்த ஒரு வரமாக அமையுமா தேசிய கல்விக் கொள்கை, அல்லது வந்து மாறுதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா? நிச்சயமாக இது ஒரு வரமாக அமையும். மெக்கல்ல கல்வியில் இருந்து நாம் இந்த தேசத்திற்கான ஒரு வளர்ச்சியான முன்னேற்றமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒரு கல்வியினுடைய மாற்று திட்டத்திற்கு நாம் சென்றாக வேண்டும்.
அதற்கான வரைவுகள் இந்த திட்டத்தில் இருப்பதாகத்தான் உணர முடிகிறது. இது பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள், அதற்காக போராட்டம் நடத்துகின்றவர்கள் மாணவர்களுடைய நலனை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மாணவர்கள் ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு சரியான கல்வி கிடைக்க வேண்டும். இந்த கல்வி திட்டத்திலே மாற்றங்கள் அல்லது பரிந்துரைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டுமே ஒழிய இதை முழுமையாக எதிர்த்து இதை ஒரு அரசியலாக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிப்பதற்கு இவர்கள் காரணமாகிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலையாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியாளர் இருக்கக்கூடிய திரு டாக்டர் அரங்ககோபால்கிட்ட நம்ம நிறைவு கருத்தை கேட்குறோம். என்ன அப்படின்னா, மாநில அளவில் என்னுடைய உரிமை பறிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் தேசிய அளவில் நுழைவுத் தேர்வை வந்து நீக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளாக வைக்கப்படுகிறது. அதே போல் நம்ம முன்னாடியும் பேசினது போல் இந்த மாநிலத்தினுடைய வரையறையிலிருந்து இது மத்திய அரசினுடைய வரையறைக்கு இந்த கல்வி திட்டம் கல்வியினுடைய அமைப்பு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் மாநிலத்துக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு பல கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த வரைவு நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த வரைவு சம் இன்புட்ஸ் ஃபார் டிராஃப்ட் நேஷனல் பாலிசி எஜுகேஷன் பாலிசி 2016-2000 இது வந்து சில மாற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றதா அல்லது இன்னும் இதில் மாற்றங்கள்? இல்லை, கல்வி இந்த மாநிலத்துக்கு வரணுங்க, அப்போ தான் சரியாக இருக்குது. மாநில பட்டியல் வந்தால் தான் நமக்கான கல்வியை நம்ம பண்ண முடியும். குறிப்பாக நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த தாய்மொழி வழிகட்டல் கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகளில், உலக நாடுகளில், இப்போ சைனா, ரஷ்யா, இதில் ஜப்பான்லாம் வந்து புத்தகங்களே கிடையாது. அது வந்து பெரும்பாலான நாடுகளில் அங்கே நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர் நம்ம ஊருக்காரங்களே படிக்க வராங்க. அது மாதிரி பண்ணணும். அப்புறம் சில இந்த கல்வித்திட்டத்தில் இன்னும் செய்ய வேண்டிய விஷயம் அவங்க சஜஷன்ஸ் ஓப்பன் சொல்லியிருக்காங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். இந்த கல்வி திட்டங்கள் அதாவது பாடத்திட்டத்தை வரையறை செய்வதில் கூட மாணவர்கள் பங்களிப்பு சில டென்மார்க்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் 27% அந்நிய செலவாணி வெளியிருந்து போய் கல்வியாளர் போய் பார்க்கறதுல கிடைக்கிறாங்க. புரியுங்களா? ஒரு 15,000 பேர் அட்லீஸ்ட் போய் பார்க்குறாங்க. அது மாதிரி நம்முடைய கல்வித்திட்டம் வரணும், சிறப்பாக வரணும்னு சொன்னால் தாய்மொழி கல்வி சொன்னதனுடைய அடிப்படையில் கூட சொல்லும்போது என்னன்னா, வெளியிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணலாம், MOU நிறைய சைன் பண்ணலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் வெளிநாடுகள் வந்து இதில் யூனிவர்சிட்டிஸ் வெளியிருந்து வருதுங்கிறாங்க. அது யோசிக்க வேண்டிய விஷயம். அது கொஞ்சம் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் உங்களுடைய பார்வையில்? அது நம்ம பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். குவாலிட்டி எஜுகேஷன் முக்கியம். அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கொண்டு வரணும், தவிர அவங்களையும் கொண்டு வரக்கூடாது. அந்த எக்ஸ்பர்டைஸ் பயன்படுத்திக்கலாம், அவங்களையும் கொண்டாந்து போட்டு ஆமாம் இங்கே பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம இங்கே கல்வியாளர்கள் இங்கே ரொம்ப கஷ்டம் தான். அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். கண்டிப்பாக உங்களுடைய இவ்வளோ நேரம் வந்து இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அதற்கான வரைவு வந்திருக்கிறது சம் இன்புட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் திரு சுப்பிரமணியன் தலைமையில் அவர்களான ஒரு 5 கொண்ட குழு வந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் ஒரு டெட்லைன் கொடுத்து ஒரு வரைவு கொடுத்துருக்கிறார்கள். இதில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய இன்புட்ஸ், உங்களுடைய சஜஷன்ஸ் நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னா MHRDயோட மினிஸ்ட்ரியில் நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் வந்து இதற்கான டீட்டெயில் இருக்குது, ஒரு PDF ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நீங்களும் படித்து பார்த்து உங்களுக்கு தேவையான என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சஜஷன் கொடுக்கலாம். இந்த தலைப்பில் இன்றைக்கி நமக்கு விவாதம் செய்வதற்காக 2 ஆளுமைகள் நம்முடைய வந்தார்கள். கல்வியாளரும் CBIS அகாடமியின் இயக்குநர்கள் டாக்டர் அரங்ககோபால் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். அதே போல் ஒரு சமூக ஆர்வலரும் ஜெயசக்தி ராஜகுருகுலத்தினுடைய தாளாளர் இருக்கக்கூடிய KL தெய்வசிகாமணி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மக்கள் மன்றத்தில் வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸும் கொடுத்துருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய மாற்று ஒரு பெருகின்ற முழுமையான வடிவம் பெறுகின்ற போது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறது பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு அப்புறம் தெரியவரும். மீண்டும் மற்றொரு மக்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உண்மை மலரட்டும். நன்றி, வணக்கம்.